ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് മുരിങ്ങ ഇലയും കുച്ചിക്കിഴങ്ങും വെച്ച് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റിൽ ஒரு தோரன் நமக்கு செய்யலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை தான். அதனோட கூட குச்சிக்கிழங்கு வரும்போது நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இந்த தோரன் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளோ முருங்கை இலை நான் எடுத்திருக்கிறேன். இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதனோட கூட ஒரு குச்சிக்கிழங்கு நான் எடுத்திருக்கு. குச்சிக்கிழங்குன்னு மலையாளத்தில் கப்பக்கிழங்கு என்று தான் சொல்லுவாங்க. இவ்வளோ போதும், அதிகமாக நமக்கு தேவையில்லை. இவ்வளோ ஒரு பீஸு குச்சிக்கிழங்கு போதும். இது நமக்கு சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி முருங்கைத்தலை நல்லா கழுகி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா குச்சிக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாகிட்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஒரு கட்டிங் போர்டில் வச்சு சின்ன பீஸாகிட்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி தான் குச்சிக்கிழங்கு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி தான். இந்த குச்சிக்கிழங்கு சீக்கிரம் வெந்து வருന്ന குச்சிக்கிழங்கு தான். ஆனால் அதிகமாக இது வெந்து போகக்கூடாது. நம்ம தோரன் செய்யும்போது குழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக ஒரு பீஸு இன்னொரு பீஸில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி தான் குச்சிக்கிழங்கு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இது வாஷ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான உப்பும் போட்டு நமக்கு இது கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கலாம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம குச்சிக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. ஒன்று கொதிச்சு வந்த பொழியக்கும் நம்ம குச்சிக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக வெந்து போய மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி அதிகம் வெந்து போகாமல் பார்க்கணும். இப்போ மிக்சியோட ஜார்லேக்கு 6 சின்ன வெங்காயமும் அதே மாதிரி 6 காந்தாரி மிளகாயும் சேர்த்தி இருக்குது. இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட உங்களுக்கு சேர்க்கலாம். 4 பூண்டு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இது நமக்கு மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் இவையும் சேர்த்து ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். இப்போ குச்சிக்கிழங்கை இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி ஆறதுக்காக நான் வச்சிருக்கு. இது கொஞ்சம் அதிகமாக வெந்து போய மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இது ஆறதுக்காக வச்சது. இன்னொரு கடாய் அடுப்பிலேக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு, கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டிருக்கு. இனி நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். குச்சிக்கிழங்கில் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கிறது. அதனால் பார்த்து தான் உப்பு போடணும். தேங்காய் கூட்டு நல்லா வணங்கி வரும்போது கழுகி வச்சுருந்த முருங்கைத்தலை அதிலேக்கு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும், அவ்வளோதான். இது ஊற்றி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டுக்கோங்க. அப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கூட நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி திறந்து நமக்கு நல்லா இதே மாதிரி கலர் விடலாம். பின்னாடி நம்ம வேக வச்சுருந்தா குச்சிக்கிழங்கு இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த குச்சிக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக வெந்து போயிடுச்சு. நீங்கள் செய்யும்போது அதிகம் வெந்து போகாமல் ஒரு பீஸு இன்னொரு பீஸில் ஒட்டி பிடிக்காத மாதிரி தான் வெந்து எடுக்கணும். அப்போது இது நல்லா குழஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டான ஒரு தோரன் தான் இது. சாப்பாடிலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான ஒரு தோரன் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.